போதைக்கு அடிமையான காமெடி நடிகர் முத்துக்காளையின் தற்போதைய நிலை. தமிழ் சினிமாவில ஒரு சில படங்கள்ல நடிச்சாலும் தன்னுடைய திறமையால விரைவாகவே ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சவங்க தான் நடிகர் முத்துக்காளை. இவங்க முன்னணி காமெடி நடிகர்களுக்கு நிகராக வளர்ந்துட்டு வந்த வேளையில தொடர்ந்து குடியில மூழ்கி இருந்ததுனால முன்னணி காமெடி நடிகர் அப்படின்ற இடத்தை பிடிக்காமலே வந்த வேகத்திலேயே காணாம போயிட்டாங்க. தற்போது இவங்களை ஒரு சின்ன பட்ஜெட் படங்களை கூட பார்க்க முடியல. இவங்களுக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வடிவேல் கூட நடிக்க தொடர்ந்து வாய்ப்புகள் வந்துச்சு. அப்போ அவங்களுக்கு பணம் மற்றும் பட வாய்ப்புகள் தொடர்ந்து வந்ததுனால அல்வா வாசு கூட சேர்ந்து எந்நேரமும் குடிச்சிட்டே இருந்தாங்களாம். ஒரு தடவை வடிவேல் கூட இவங்களை பார்த்து இப்படியே எந்த நேரமும் குடிச்சுக்கிட்டே இருந்தா முதல்ல வாசு, அதுக்கப்புறம் நீ சாக போற அப்படின்னு திட்டிட்டு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் குடும்பத்தை பத்தி அக்கறைய மனசுல வச்சுக்கிட்டு குடிப்பழக்கத்தை விட்டு விடும் அட்வைஸ கொடுத்தாங்களாம். இதனால ஒரு நிலையில அவங்க சொன்ன வார்த்தை தனக்கு பயத்தை ஏற்படுத்தியதாகவும் மெல்ல மெல்ல குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வந்து தற்போது மனைவி குழந்தைகள் கூட சந்தோஷமாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அந்த வார்த்தைக்கு அப்புறம் தன்னுடைய மனசுல பயம் வந்து விட்டதாகவும் மெல்ல மெல்ல முயற்சி செஞ்சு குடிய நிறுத்திட்டு குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழறதுடன் திரைப்படங்கள்ல நடிக்கிறதுலயும் கவனம் செலுத்த தொடங்கி உள்ளதாக ஒரு பேட்டியில தெரிவிச்சிருக்காங்க முத்துக்காளை. அது மட்டும் இல்லாம தற்போது இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. அதாவது அவங்க பாலிவுட் திரையுலகில தயாராகிட்டு வரும் மேரே இந்தியா அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு வராங்களாம். அந்த படம் தமிழ்ல நம் இந்தியா அப்படின்ற பெயர்லயும் உருவாகிட்டு வருது. இதன் மூலம் தமிழ் காமெடியன் ஒருவர் பாலிவுட் திரையுலகில் முதலாக அறிமுகமாகறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.